இங்கே இந்த ஃபேமிலி புதுசாக வீடு வாடகைக்காக குடி வந்திருக்காங்க. ஆனால் எங்கள் பையனுக்கு இந்த வீடு சின்னதாக இருக்கிறதுனால சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். அப்பன்னு பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய கண்டிஷன்லாம் சொல்லிட்டு போறாரு. அதை பார்த்து அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் இன்னும் கோவம் வருது. ஆனால் இவர் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அது நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் தான் நம்ம இஷ்டத்துக்கு வாழ முடியும்னு சொல்றாரு. நானும் எவ்வளோ வீடு பார்த்துட்டேன், இந்த வீட்டில் மட்டும் தான் வாடகை கம்மியாக இருக்கு, உன்னோட ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றாரு. ஆனால் இவன் என்னோட ஸ்கூல் ஃபீஸ் தான் உனக்கு ப்ராப்ளமா, சின்ன வயசுலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீயும் வீடு கட்டுறேன் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் எவ்வளோ சேர்த்து வச்சு இப்போ வரைக்கும் தெரியல, நீ வீடு கட்டி கீழ்ச்சா மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அதை கேட்ட இவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. தென் அடுத்த நாள் இவனுமே அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு சாரி கேட்கறான். ஆனா அவங்க அப்பா நான் 7,00,000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன், இப்போதைக்கு இங்க வாங்க முடியாது, வெளியே எங்கடா பார்க்கலாமான்னு கேட்கறாங்க. இவங்களுமே ஓகே சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா இடத்தோட ரேட்டும் வீடோட ரேட்டும் இவர் சேர்த்து வச்சதுக்கு டபுள் மடங்கா இருக்கு. அதனால எப்படி வாங்குறது சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் இவர் பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. அம்மாவோட நகை பிளஸ் 7,00,000 ரூபாய் பணம் இருக்கு, மாசம் மாசம் 10,000 ரூபாய் சேவிங்ஸ் வேற இருக்கு, இதெல்லாம் சேர்த்து வச்சா 12,00,000 ரூபாய் வருது, இன்னும் 3,00,000 ரூபாய் தான் தேவை. சோ நம்ம ஒரு வருஷம் டைம் எடுத்து இது சேர்த்து வச்சா நம்மளுக்காக வரும்னு சொல்றாரு. சோ அதுக்காகவே இவர் அவங்க வேலை செய்யற இடத்துல எக்ஸ்ட்ரா டைம்லாம் பார்த்து எக்ஸ்ட்ராவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. தென் எங்க வைஃபுமே வீட்லயே பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவன் ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கல சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலா இருக்கா. அதனால அவங்க ஸ்கூலை விட்டு அனுப்ப போறதா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து போறாங்க, என்னோட பையன் நல்லா படிப்பான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சான்ஸ் வாங்கிடுறாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு வசதி இல்லாதனால பொண்ணை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பையனை பிரைவேட் ஸ்கூல்லையும் சேர்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவன் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருப்பான். சடனா சேர்த்ததால தான் இவன் ஒழுங்காவே படிக்க முடியாம போயிடுது. இருந்தாலும் இவன் நல்லா கஷ்டப்பட்டு பப்ளிக் எக்ஸாம்லயும் பாஸ் ஆயிடுறான். பட் மார்க் கம்மியாயிடுது. அதை நினைச்சு இவங்க வீட்டுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா வந்து நம்ம காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வீடு வாங்க போறதா பேசிட்டு இருக்காரு. ஆனா இவன் மார்க் கம்மியா வாங்கியிருக்க விஷயம் இவருக்கு தெரிஞ்ச போது, இருந்தாலுமே நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் படிச்சா, அதுக்காக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, காலேஜ் சேரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. சோ நம்ம வீடு வாங்க வச்சிருந்த காசுல காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவோம், இப்போதைக்கு பையனோட படிப்பு தான் முக்கியம், வீடு தானே இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட சொல்லிடுறாரு.